வணக்கங்கண்ணு, இது சிங்கப்பூர் மண்ணு. ஊர் சனத்தை பூரா ஒன்னா கூட்டி காது கிளிய கெட்டி மேளத்தை கொட்டி கழுத்துல தாலிய கட்டி அம்மி முதிச்சு அருந்ததி வாத்தது காலில் போட்டாங்க மெட்டி. கூடவே கழுத்து நிறைய நகைய மாட்டி மூர்த்தம் முடிஞ்சதும் கார்ல உட்கார வச்சு பூட்டி மாமியா வீட்டுக்கு போயிட்டு வா கண்ணுன்னு குடும்பமே சேர்ந்து அனுப்பிச்சு வச்சாங்க டாட்டா காட்டி. போய் காரை விட்டு இறங்கினதும் மாமியா வீட்டுல வலது காலை எடுத்து வச்ச எட்டி. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு போற கால கழுத ஒண்ணு போட்டு இருந்துச்சு அழகான குட்டி. இப்ப அந்த கழுதைக்கு வயசு 7 ஆச்சு. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் மூஞ்சி வந்து வருஷம் 7 முடிஞ்சு போச்சு. கண்ணால முடிஞ்ச கையோட அன்னைக்கு கழுத்துல மாட்டிட்டு வந்த நகை மனுஷ தங்கோ வயிறோ ஜிமிக்கின்னு வாயில டிமிக்கி தான் கொடுக்குறாரே தவிர இது வரைக்கும் ஒரு 4 காசு சைஸ்ல ஒரு நகை வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஃபீலா பண்ணாம தேங்காய் பாலை வச்சு இந்த பட்டாணி பாத் சோத்தை ஆக்கி கொடுத்தீங்கன்னா 10 பவுன்ல மாங்காய் மாலை உங்க கழுத்துக்கு உறுதி. அப்புறம் என்ன விடிஞ்சது வீட்டுக்காரர் கூட நகை கடைக்கு போய் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு ராகமா பாடுங்க சுருதி. அவரு கண்டிப்பா உங்களுக்கு அடிக்க மாட்டாரு விபூதி. எனக்கே விபூதி அடிக்கலாம் பார்த்தல நீ. சரி, நான் உங்களுக்கு விபூதி அடிக்கல. நீங்க தேங்காயை மிக்சியில் அடிச்சு பாலை தனியா எடுத்து வைங்க பிரிச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால் 1 கிளாஸ் தண்ணி, இதுதான் கண்ணு கணக்கு. தாளிக்கிறதுக்கு நெய் எண்ணெய் 2 ஊற்றி பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு பட்டாணியை போட்டு நல்லா வணக்கி தேங்காய் பாலையும் தண்ணியும் ஊற்றி உப்பை போட்டு கொதி வந்ததோ அரிசியை போட்டு குக்கரை மூடி விசில மாட்டி நல்ல குக்கரா இருந்தா அப்படின்னு 3 விசில் விடுங்க. கொஞ்சம் மோசமான குக்கரா இருந்தா அப்படின்னு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா தேங்காய் பால் பட்டாணி பாத் ரெடி.